ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பட்டர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சிக்கனை வந்து இப்படி ஸ்கின்லெஸ்ஸாகவும் வாங்கிக்கோங்க. இப்படி க்யூபாக தான் வாங்கணும். ஆனால் என் பசங்களுக்கு வந்து ஸ்கின்னோட தான் பிடிக்கும். அதேமாதிரி போன் இருந்தால் தான் கொஞ்சம் போன் சிக்கன் தான் பிடிக்கும். அதனால நான் போனோட தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் சிக்கனுக்கு ஆனால் இந்த மாதிரி க்யூபாக தான் வாங்கிக்கணும். நீங்கள் வேணால் அப்படி வாங்கிக்கோங்க, இல்லை இப்படி கூட வாங்கிக்கோங்க. நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து பட்டர் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். அது மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கிரேவிக்கு உப்பு போட போகிறோம். அப்புறம் தயிர், மஞ்சத்தூள், இவ்வளோதான் இதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு. மேரினேட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அது நல்லா ஊறும். அதுக்கப்புறம் ஒன்று நெக்ஸ்ட் வந்து கிரேவிக்கு தேவைன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். பார்க்கலாமா? இப்போ என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்புத்தூள். இந்த சிக்கன் கொஞ்சம் மேரினேட் ஆகிறதுக்கு இந்த உப்புத்தூள் போடுறோம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்புத்தூள். மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அந்த கலர் நல்லா வர்றதுக்கோசரம். அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மேரினேஷனுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் கண்டிப்பா போடணும். அந்த கவுச்சி டேஸ்ட், கவுச்சி இல்லாம இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கிரேவிக்கும் போட்டுக்கலாம். அப்புறமா தயிர் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஸ்கூப்பா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் இப்போ நல்லா கை விட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. பெசரி விட்டுட்டு இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீசர்னா சும்மா ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சும்மா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். இல்லை வெளியவே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 40 மினிட்ஸ் தானே ஊற விட்றோம். நல்லா ஊறிட்ட பிறகு பாருங்க, இந்த மாதிரி கலரில் இது இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோன்னே இந்த கலரில் இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா வந்து ஒரு ஊற விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு காட்டுறேன். பாருங்க, வதக்கி அரைக்கிறதுக்கும் கிரேவிக்கும் தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் பெருசு அரிஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 பெருசு அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வெறும் மிளகாத்தூள் இருந்துச்சாலும் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 10 இது கேஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி. அப்புறம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். பட்டர்லேயே நீங்கள் வெறும் பட்டர்லேயே இப்போ சின்ன ஏஜ் குரூப் சாப்பிட்றீங்கன்னா வெறும் பட்டர்லேயே செய்யலாம். இதை இப்போ கொஞ்சம் வயசானவங்களும் கூட சாப்பிட்றாங்கன்னா பட்டர் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரே ஃபுல்லாக பட்டரே செஞ்சால் கொலஸ்ட்ரால் ரொம்ப. அதான் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஜீரகத்தூள், அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பட்டை லவங்க பவுடர் வந்து வேணும்னா போட்டுக்கோங்க. யாருக்கா உங்களுக்கு வந்து இதாக வேணும், அந்த ஸ்மெல் வேணும், பட்டை லவங்க ஸ்மெல் வேணும்னா வேண்டானா அதை விட்டுடலாம். நான் எடுத்துக்கல, பட்டை லவங்க எடுத்துக்கல. இதை மட்டும் போட்டு எப்படி ஒன்று போட்டு நான் செய்யும் போது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன போடுறதுன்னு. பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவு நல்லா பட்டர் போட்டுக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த பட்டரில் கொஞ்சம் நல்லா இந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்றாங்க, அதனால நான் வந்து இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இல்லை பசங்க மட்டும் சாப்பிட்றதா தான் நான் வெறும் பட்டர்லேயே தான் செய்வேன். இதை பாருங்க, பட்டர் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம இந்த சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா, இதோட மேரினேட் ஆகி ஒரு நல்லா 1/2 அன் ஹவருக்கு மேலே ஒரு 45 மினிட்ஸ் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து இதை போட்டுக்கலாம். நான் போன்ஸோட தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து போன் வேணான்னா
வெறும் பீஸா வாங்கிக்கோங்க. பட்டர் சிக்கன் பீஸா செஞ்சால் ரொம்ப நல்லா. சிலர் வந்து பீஸா தான் விரும்புவாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் பசங்களுக்கு வெட்டு தான் இருக்கு பிடிக்கும்னு பார்த்துட்டு நான் வந்து போன்ஸோடு வாங்கியிருக்கேன். இதை இந்த எண்ணெயிலேயே மெதுவாக வதக்கி விட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து இப்போ இது பண்ணிக்கணும். சிக்கனை போட்டாச்சு. இந்த பட்டர்லேயும் இந்த எண்ணெயிலையுமே இது நல்லா அப்படி வதங்கி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அதை வதக்கி எடுக்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து தயிர் போட்டு இதை மேரினேட் பண்ணியிருக்க தொட்டு இது நல்லா வந்து அந்த நல்ல சாஃப்டாக ஆயிரும், சீக்கிரமாக வெந்துடும். தயிர் வந்து மோஸ்ட்லி சீக்கிரமாக வேகணும்னு சொல்லி தான் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வைக்குவோம் நம்ம. அதனால இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து வெறும் இந்த ஆயிலே தான் இது வந்து வதக்கி எடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மெதுவாக அப்படி வச்சு இது அப்போ வதக்கி கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இது வதங்கிட்டே இருக்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம இந்த சைடில் பக்கத்தில் வந்து டக்குன்னு வந்து வதக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கலாம். கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டரு. 1 ஸ்பூன் ஆயில், உங்களுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து அது ஆட் பண்ணிக்கல. இந்த பட்டர் ஃப்ளேவரில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டு பட்டரை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 3 வெங்காயம் போட்டு இந்த வதக்குங்க. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பட்டர் சிக்கன் வந்து சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, அப்புறம் வந்துட்டு நானுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நான் தான் செய்ய போகிறேன். நானுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வீடியோ ஒரு டைம் நான் போடுறேன், நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன் அது. அப்புறம் வந்து இந்த சுக்கா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நல்ல ஆயிலியாக இது இருக்கும், நல்லா இதாக இருக்கும் இல்லையா, க்ரீமியாக ஆயிலியாக இருக்கும்போது நம்ம வெறும் வந்துட்டு இந்த சுக்கா சப்பாத்தி மாதிரி இந்த புல்கா மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்க, நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனிஷாக ஆனோன்னு தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். பாருங்க, இது வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பட்டர் சிக்கனும் நல்லா வதங்குது. வெறும் அந்த பட்டரு தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றல. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வடிஞ்சு அதுலேயே ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அந்த தண்ணியும் ட்ரை ஆயிரும். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி இருக்கும். காட்டுறேன் நான் கொஞ்சம் நேரம். பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சா. இப்போ நம்ம இந்த முந்திரி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 10 முந்திரி கிட்ட அதை வந்து போட்டு அதையே வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டோவை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மசாலா தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைசியாக இருக்க தேவையில்லை. இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இல்லை காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். ஸ்டோவை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூனில். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு திருப்பி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போய் அந்த வெறும் அந்த பட்டர்லேயே இது வந்து வதங்குதுன்னு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினா
இப்போவே உங்களுக்கு தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வெந்துடணும். கொஞ்சம் வேகிச்சு. அதுக்குள்ளார இந்த பக்கத்தில் நம்ம இதெல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோவை. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதான் லாஸ்ட்டு பாருங்கள் ப்ராசஸ்ஸு. இது வந்து கடைசி இப்போ வந்து ஸ்டோவ் பற்ற வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்லோவில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த சைட் ஏற்கனவே இந்த சிக்கன் இந்த இதில் பட்டரில் வறுத்தது அந்த ஆயில் இருக்குது. அதனால அதையும் நம்ம இதில் போட போகிறோம். சும்மா அந்த ஃப்ளேவருக்கோசரம் 1 ஸ்பூன் பட்டர், லாஸ்ட் ஃப்ளேவருக்கோசரம் இந்த 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அந்த பட்டர் வந்து உருகிறதுக்குள்ளாரியே பாருங்கள், உருகிறதுக்குள்ளாரியே நம்ம ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்காங்க. இல்லைன்னா ரொம்ப சூடு ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே தீஞ்சிரும். அந்த ஆயில்லையே வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆயில்லையே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டர் பத்தாது, அதனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். சரிதுங்களா? கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். அந்த ஆயில்லையே இந்த மிளகாத்தூளை நல்லா அங்கே பாருங்கள். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் தான் இது வந்து இப்படி ரெட் டிஷ்ஷாக வரும். இப்படி ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் தீய விடாமல் டக்குன்னு வந்து இந்த மசாலையை இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான், இந்த மசாலையை அதில் ஊற்றிடணும். அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு பண்ணோம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஊற்றி இதை வந்து அப்படியே கலரி விடும். பாருங்கள், அந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அந்த எல்லோ கலரு இந்த கலர் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகாக ஒரு க்ரீமி கலர் வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க இருக்கா? இப்போ என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் வதக்கி விட்டாச்சு அதுலேயே. அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து இது இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். ஏன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த சிக்கன் வந்து அதில் வேகணும். சரியா? இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கோம் இல்லையா? ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. காட்டுறேன் நான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதனால இந்த க்ரீமியாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கும். போட்டாச்சு. க்ரீமியும் போட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் வச்சுருக்கோம். இந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டணும். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃபுல்லாக இதில் போட்டணும். பாருங்கள் எப்படி சுருங்கி போய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா சிக்கன் வெந்துருச்சு, அவ்வளோதான். 1 கிலோ நம்ம சிக்கன் எடுத்தோம், அது நல்லா வெந்து வரைச்ச எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். எடுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்காங்க. பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. இது அவ்வளோ காரமாகவும் இருக்காது, ரிச்சாக இருக்கும் ரொம்ப வந்து. அதனால வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன்னாலே ப்ரோட்டீன் தான். அதனால இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட அந்த மாதிரிலாம் கொடுங்க, ப்ரெட்டு கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மிச்சம் இருக்க பட்டரை வந்து இதில் அப்படியே ஊற்றிடலாம். வேஸ்ட் பண்ணாது. எடுத்து இது நல்லா இப்போ கொதி வரட்டும். கொதி மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த கிரேவியில் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மெயினாக வந்து நம்ம உப்பு வந்து எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ இன்னும் கொஞ்சம் போடணும். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண உப்பு போட்டிருக்கோம், மசாலாக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால
இப்போ நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். போதும் இவ்வளோ உப்பு போட்டால், ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டிருக்க தொட்டு கரெக்டாக இருக்குது, பேலன்ஸ் ஆகுது உப்பு. இந்த அளவுக்கு போட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்ச உடனே காட்டுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாருங்கள் நல்லா இப்படி வந்திருக்கேன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் விட்டேன் நான். இப்போ நல்லா இப்படி க்ரீமியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்திக்கு நான்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கைப்படி அளவு இந்த கஸ்தூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டு நம்ம ஒரு கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கஸ்தூரி மெத்தி போட்டால் தான் இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அந்த பட்டருக்கும் அந்த கஸ்தூரி மெத்திக்கும் ஒரு கிளறி விட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட்டர் சிக்கனை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவு கிரேவி இருந்தால் தான், ரொம்ப தண்ணியாக இருக்க வைக்காதீங்க. இந்த அளவு கிரேவி வைங்க போதும். ஸ்லைட்டாக அப்படி கார்னிஷிங்க்கு சும்மா அப்படி அழகாக பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப இது டெம்ப்டிங்காக இருக்குது அதெல்லாம். அப்புறம் என்ன தான் நம்ம கஸ்தூரி மெத்தி போட்டாலும் நம்ம ஒரு கொத்தமல்லி போட்டால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் நம்ம ஒரு ஸ்கூப் சும்மா ஒரு பட்டர் வச்சு பசங்களுக்கு இப்படி சர்வ் பண்ணி கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். சேனலை பாருங்கள். தேங்க்யூ.